கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதால் மருத்துவ முகாம் நடத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள சேஷசமுத்திரம் கிராமத்தில் பல ஆண்டுகளாக கழிவுநீர் வடிகால் வசதி இல்லாததால் சாக்கடை நீர் தேங்கி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் சாக்கடை நீரில் கொசு, புழுக்கள் அதிகரித்து குழந்தைகள் மற்றும் முதியோர் உட்பட பலர் காய்ச்சல் உள்ளிட்ட பல்வேறு தொற்று நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தனர். இதனால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் உடனடியாக அப்பகுதியில் மருத்துவ முகாம் நடத்த வேண்டும் எனவும் முறையான வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டும் எனவும் அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2026 தாவிக தலைவர் விஜய் முதல்வராவது உறுதி என அக்கட்சியின் நிர்வாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் கருத்து தெரிவித்துள்ளார். கோவையில் தமிழக வெற்றிக் கழகம் நிர்வாகக் குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பொதுவாக தமிழக மக்கள் 2 இயக்கங்களே மாநிலத்தை ஆள வேண்டுமா என்று சிந்தித்து வருவதாக தெரிவித்தார். புதிய தலைமையை மக்கள் விரும்பி முடிவு செய்துவிட்டதாக கூறிய அவர், இதனால் மற்ற கட்சிகளுக்கு எங்களை பார்த்து தோல்வி பயம் வந்துவிட்டதாக தெரிவித்தார். அதனால்தான் எங்கள் தலைவர் விஜயை பற்றி தொடர்ந்து கருத்து தெரிவித்து வருவதாகவும் 2026 ஆண்டு எங்கள் தலைவர் முதல்வராகுவது உறுதி எனவும் அதை யாராலும் தடுக்க முடியாது எனவும் கூறினார். மேலும் அதிமுகவுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டதாகவும் விமர்சித்தார். வெளிநாடுகளில் இருக்கின்ற தமிழர்கள் அத்தனை பேரும் தேர்தல் தமிழ்நாட்டில் எப்போது நடைபெறப் போகிறது என்பதற்காக 3 லட்சம் பேர்கள் பதிவு செய்திருக்கிற வரலாறு தமிழ்நாட்டிலே உலக வரலாற்றில், இந்திய வரலாற்றில் இடம்பெற இருக்கிறது. ஆகிய ஒரு புதிய தலைமை தமிழகத்தை ஆள வேண்டும், அதுவும் நம்முடைய வெற்றிக் கழகத்துடைய தலைவர் ஆள வேண்டும் என்ற நோக்கம் புதிதாக வாக்களிக்கின்ற ஒவ்வொருடைய எண்ணங்களிலும் இருக்கிறது. 35 வயதுக்கு கீழே இருக்கிற அத்தனை பேருடைய ஒருமித்த கருத்தாக இது பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. அந்த பிரதிபலிப்பின் மூலமாக நேற்றைய தினம் கூட நான் சில நிகழ்ச்சிக்கு செல்கிற போது குழந்தைகள் தங்களுடைய தாய் தந்தையிடத்தில் பெரியவரிடத்திலும் நம்முடைய வெற்றிக் கழகத்துடைய தலைவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று குழந்தைகள் வற்புறுத்துவதாக கூட எங்களிடத்தில் சொன்னார்கள். நான் ஏறத்தாழ நேற்று 72 நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டேன். வெற்றி என்பது மக்கள் சக்தியால் யாராலும் தடுக்க இயலாது. அவர்தான் 2026 தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வருவார். 234 அவர் வெற்றி பெறுவார் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் 2,19 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அறிவுசார் மையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தில் 2,19 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் கட்டப்பட்டது. இதனை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்த பின்னர் நகரமன்ற தலைவர் ராஜேந்திரன் நேரில் சென்று அறிவுசார் மையத்தை பார்வையிட்டார். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையாளர் காஞ்சனா, நகரமன்ற உறுப்பினர்கள், பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் இளைஞரை படுகொலை செய்த முக்கிய குற்றவாளிகளை கைது செய்ய கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் தனியாக சென்ற ஜோதி முருகன் என்பவரை மர்ம நபர்கள் வெட்டிவிட்டு தப்பியோடியதாக தெரிகிறது. தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இளைஞரை கொலை செய்த குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கூறி ஏராளமான பொதுமக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். மதுரை விமான நிலைய விரிவாக்கம் தொடர்பாக சின்ன உடைப்பு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை விமான நிலையம் 633.17 ஏக்கர் பரப்பளவில் விரிவாக்கம் செய்ய திட்டமிடப்பட்டு சின்ன உடைப்பு, பரம்பப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் நிலம் கையகப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நிலம் வழங்கியவர்களுக்கு புதிதாக வழங்கப்பட உள்ள இடத்தில் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட பொதுமக்கள் தொடர்ந்து 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.
64 குடும்பங்களுக்கு மட்டுமே மீள்குடி அமர்வுக்கு அரசு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்களது வாரிசுதாரர்கள் அருகாமையில் வீடு கட்டி குடியிருப்பவர்களுக்கு மொத்தம் 250 பேருக்கு 5 சென்ட் இடம் மீள்குடி அமர்வு செய்து தர வேண்டும் எனவும் கூறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே தெருநாய் கடித்ததில் ராபிஸ் தொற்று ஏற்பட்டு இளைஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே முடிகொண்டான் கிராமத்தைச் சேர்ந்த ஆகாஷ் என்பவரை கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு அப்பகுதியில் உள்ள தெருநாய் ஒன்று கடித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்று டிடி ஊசி மட்டும் செலுத்திக் கொண்ட அவர் ராபிஸ் தடுப்பூசி செலுத்தாமல் இருந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக தட்டில் தண்ணீர் குடிப்பது, சிறிது தூரம் நடந்து சென்று சுருண்டு படுத்துக் கொள்வது உள்ளிட்ட சைகைகளை செய்ததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நாய் கடித்ததில் ராபிஸ் தொற்று ஏற்பட்டு உயிரிழந்த ஆகாஷின் உடல் ஜேசிபி இயந்திரம் மூலம் குழி தோண்டி நல்லடக்கம் செய்தபோது கூடியிருந்த கிராம மக்கள் கண்ணீர் விட்டு கதறி எழுத சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தங்கள் கோரிக்கைகளை எழுத்துப்பூர்வமாக ஏற்கும் கட்சிக்கே வணிகர்களின் ஆதரவு இருக்கும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா அதிரடியாக தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட இரும்புலியூர் மற்றும் கணபதிபுரம் வியாபாரிகள் நல சங்கத்தின் துவக்க விழா தாம்பரத்தில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு தலைமை தாங்கிய தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரமராஜா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வணிகர் சங்க பேரமைப்பு நேரடியாக போட்டியிடாது என கூறிய அவர், எங்களை போட்டியிட சொல்லி கேட்டுக்கொள்ளும் கட்சிகளில் யாரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என தெரிவித்தார். வணிகர்களின் கோரிக்கைகளை ஏற்று அவற்றை நிறைவேற்றுவோம் என்று எந்த கட்சி எழுத்துப்பூர்வமாக உறுதியளிக்கிறதோ அந்த திசையை நோக்கியே எங்களது வாக்கு வங்கி நகரும் என்று கூறினார். சட்டமன்ற தேர்தலிலே எல்லா கட்சிக்குமே எங்களுடைய கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். யார் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அவர்கள் கடிதம் மூலமாக லெட்டர் பேட் மூலமாக எழுத்துப்பூர்வமாக தருகின்றார்களோ யாருக்கு ஆதரவு கொடுப்பது என்பதை எங்கள் ஆட்சி மன்ற குழு கூட்டப்பட்டு சரியான நேரத்தில் ஒற்றை சொல்லாக ஒரே முடிவெடுக்க இருக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே நள்ளிரவில் கட்டிட தொழிலாளி செங்கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கட்டிட தொழிலாளியான கார்த்திக்கை மர்ம நபர்கள் செங்கல்லால் அடித்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து விரைந்து சென்ற போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலை செய்துவிட்டு தப்பியோடிய மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் அருகே சாலையில் சென்ற இளைஞர்களிடம் ஏற்பட்ட தகராறில் ஆட்டோ ஓட்டுநரை சரமாரியாக வெட்டிய சம்பவத்தில் 4 வரை போலீசார் கைது செய்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் அருகே ஆட்டோ ஓட்டுநர் அபிலாஷ் தனது நண்பருடன் சேர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்தபோது சாலையில் சென்ற இளைஞர்களுடன் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது அதீத கஞ்சா போதையில் இருந்த இளைஞர்கள் அபிலாஷை சரமாரியாக தாக்கி அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடியதாக தெரிகிறது. தொடர்ந்து இந்த தாக்குதலில் தலையில் பலத்த காயமடைந்த அபிலாஷ் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு 4 இளைஞர்களை கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள மற்றொரு நபரையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே அரசு மருத்துவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வசித்து வந்த மருத்துவர் சிவசுப்பிரமணியம் நாற்றம்பள்ளி அரசு மருத்துவமனைக்கு சென்று மருத்துவம் பார்த்துவிட்டு வீட்டிற்கு சென்ற அவர் திரும்ப வெளியே சென்றுள்ளார். வெகு நேரமாகியும் வீடு திரும்பாததால் சந்தேகமடைந்த அவரது ஊழியர் அக்கம்பக்கத்தில் தேடியபோது வீட்டின் அருகே உள்ள புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டிடத்தில் சிவசுப்பிரமணியம் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார். தகவலின் பேரில் விரைந்து வந்த போலீசார் மருத்துவர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நிர்வாகத்தில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக மன உளைச்சலில் மருத்துவர் இருந்ததாக அவரது மனைவி விசாரணையில் தெரிவித்துள்ளார்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.